அகத்தில் அறமும் புறத்தில் வீரமும் கலந்து நிற்கும் ஆண்களைத்தான் அதிகம் விரும்புகிறது மனதில் கேசவனை சேவிக்கும் மங்கையர் கூட்டம். வாழ்வின் பெருந்தவம் பரம்பொருளின் கரம் சேர்வதே. காலத்தின் கைகளில் கரைந்து விடாத கனவுகளில் கண்ணனை பற்றுவதே ஆன்மாவின் ஆகச்சிறந்த பயணமாகும். ஆண்டாளின் 8ஆம் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நம் சேவித்தால் ஆயென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். சிற்பமோ ஓவியமோ என்று அழகுக்கு இலக்கணம் எழுதும் இடையர் குலத்து அழகியே. வானம் சிவந்து கனிந்து நிற்கிறது, மாடுகள் பசும்புல் பார்த்து நகர்கிறது. நீயில்லாமல் நீராட தோழிகள் ஆயத்தமாகி அவசரப்படுத்துகிறார்கள். உன் வருகைக்காக அவர்களை பொறுமை அணிந்து காக்கச் சொன்னேன். குதிரை உருவில் வந்த கேசி அரக்கனின் வாயை பிளந்து கொண்டவனும் கம்சனின் கட்டளைக்கு பணிந்து கொல்ல வந்த மல்லர்களை வதைத்தவனும் தேவர்களின் தேவனும் கடவுளின் கடவுளுமான ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்க வாழ்வின் வலியோ குறையோ அவனருளாலே தீர்ந்து போகும். உடனே புறப்படு தோழியே, உலகளந்த உத்தமனை